வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸுக்கான கொஸ்டின் பேங்க் நம்பர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கான கொஸ்டின் பேங்க் நம்பர் ரெடி பண்ணியிருக்கோம். அதோட சாம்பிள் காப்பி தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். புரியுதுங்களா? இது அதோட சாம்பிள் காப்பி என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் யூனிட்டுமே இப்போ கவர் பண்ணி வச்சுருக்கோம். லிமிட்டடான புக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுமே இதில் இருக்கிற 10 யூனிட்டுமே கவர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வாங்கணும் இந்த மெட்டீரியல், இங்கே பாருங்களேன், இந்த மெட்டீரியலில் 10 யூனிட்டுமே இருக்கும். இது என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். வீடியோ பாருங்கள், வேணாம் ஃபாண்ட் சைஸு உங்களுக்கு அங்கேருந்து பார்க்க சின்னதாக வேணால் தெரியும். அதோட சாம்பிள் வீடியோ வேணால் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் அதோட புக்கோட கவரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் படிக்க ஆரம்பிக்காட்டியும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் படித்தா கூட என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டின் பேங்கை மட்டும் படித்தாலே போதும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இருக்கிற 10 யூனிட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? இது வந்து ஃபஸ்ட் யூனிட் இங்கே ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? யூனிட் 1 அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். அப்படியே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா யூனிட்டுக்குமே நான் போட்டிருக்கோம், நம்ம அகாடமிக்கில் போட்டிருக்காங்க. அதோட சாம்பிள் பிடிஎஃப் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதோட புக்கை தான் உங்களுக்கு என்ன பண்ணேன், இப்போ நான் வியூ பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே உங்களுக்கு யூனிட் 1. யூனிட் 2ல் என்ன இருக்குன்னா, ஏசி மிஷின்ஸ் அண்டு ஸ்பெஷல் மிஷின்ஸ் இருக்கும். அடுத்தது யூனிட்டு 3, யூனிட் 4ன்னு சொல்லி வரிசையாக நம்ம 10 யூனிட்டுமே கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? அதோட சாம்பிள் தான் இங்கே பார்க்குறோம். வாங்கி படிச்சிங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். அந்த ஈஸியான கொஸ்டின் நம்ம கொஸ்டின் பேங்கில் இருந்து கண்டிப்பாக வரும். 3rd யூனிட் என்ன அப்படின்னா, மெஷர்மெண்ட் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? இது 4th இப்படியே ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம போட்டிருக்கோம். 4th யூனிட் என்னது, எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்டு சர்க்யூட்ஸ். மொத்தம் உங்களுக்கு எத்தனை பேஜஸ் இருக்கும் அப்படின்னா 800 நியர்லி பேஜஸ் இருக்கும். புரியுதுங்களா? எத்தனை கேள்வி இருக்கும் அப்படின்னா 10,000 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே நியர்லி எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா 10,000 கொஸ்டின் இருக்கும். 5வது யூனிட் என்ன, அனலாக் அண்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஈஸி நான் படிச்சிருக்கேன், EEE படிச்சிருக்கேன், இன்னும் எக்ஸாமுக்கே படிக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த புக்கில் இருந்து படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த புக்கை நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம அகாடமிக் இருக்குல்ல, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புக்கை வந்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. மாணவர்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி அவங்க அனலைஸ் பண்ணி தான் இந்த புக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? 6வது யூனிட் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் சுவிட்ச் கியர். லிமிட்டடான புக்ஸ் மட்டும்தான் இருக்குது, சீக்கிரம் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆஃபர் ப்ரைஸ்லையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். புரியுதுங்களா? 7th யூனிட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு யூட்டிலைசேஷன். 7வது யூனிட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு யூட்டிலைசேஷன். இது மாதிரி எல்லா யூனிட்டுமே 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். 8 வந்து மைக்ரோ ப்ராசஸர் அண்டு மைக்ரோ கண்ட்ரோலர். எல்லா யூனிட்டுக்குமே நம்ம போட்டிருக்கோம். யூனிட்லேயும் நம்ம எப்படி இப்போ எடுத்துருக்கோம் அப்படின்னா, யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்திருப்போம், அப்புறம் 2nd டாபிக் இருக்கும், அப்புறம் 3rd டாபிக் இருக்கும். அப்படியே டாபிக் வைஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? 9th யூனிட் என்ன அப்படின்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிரைவ்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன், எனர்ஜி ஆடிட்டிங். புரியுதுங்களா? அதில் ஃபஸ்ட்டு டைட்டில் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, தைரிஸ்டர் இருக்குமா, எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன், தைரிஸ்டர் ஃபேமிலி இருக்கும். ஸோ தைரிஸ்டர் ஃபேமிலி எல்லாம் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைட்டிலுக்கு போவோம். 9 யூனிட் காமிச்சிட்டேன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? 10வது யூனிட்டு வந்துடும். 10வது யூனிட் என்னது, கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் தான் உங்களுக்கு 10வது யூனிட்டாக வரும். இது எல்லாமே நம்ம
புக்கில் என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டின் பேங்க் புக்கில் ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம கொஸ்டின் பேங்கு. இதுதான் நம்மளோட கொஸ்டின் பேங்கு. 2 பார்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை புக்கும் வரும் அப்படின்னா 2 புக்கு வரும். அது 2 புக்காக உங்களுக்கு வரும் நார்மலாக. ஓகேங்களா? யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படின்னா இருக்கும், வரிசையாக வரும். இங்கே பாருங்கள், யூனிட் 1 ஃபஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருவோம். நிறைய அது வைக்கல, ஆல்ரெடி சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிடிஎஃபாகவும் சென்ட் பண்ணியிருக்கோம். புக்கு வாங்குறவங்களுக்கும் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கும் கொஸ்டின் பேங்க்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், யூனிட் 1 சர்க்யூட் தியரி அண்டு டிசி மிஷின்ஸ் அப்படின்னு இருக்கும். இதிலேருந்து அப்படியே வரிசையாக டாபிக் வைஸ் ஒன்று ஒன்றா அப்படியே என்ன வரும், வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற எல்லா கேள்வியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 புக்கு சேர்ந்து வரும். இதில் என்னது 2 புக்கு சேர்ந்து வரும். 10 யூனிட் வரும். 10,000 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த புக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக இது கேள்வி கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இந்த புக்கில் இருக்கிற மெட்டீரியலே போதும் உங்களுக்கு. இதுவரை படிக்காதவங்களும் இந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து இதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இணையதளங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.